எவ்வளவு பெரிய நன்றி கெட்ட செயல் இது, எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோக செயல். தமிழ்நாட்டிலே என்னென்ன நெருக்கடிகளை தர முடியும் அவ்வளவு நெருக்கடிகளையும் தருகிறார்கள். ஒரு மாநில அரசுக்கான சுதந்திரத்தை தர மறுக்கிறார்கள். நிதி ஒதுக்கீடு செய்ய தயங்குகிறார்கள், தடுக்கிறார்கள், தவிர்க்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த கும்பல் பீகாரிலே என்ன செய்திருக்கிறது பாருங்கள். கூட்டணி வைத்து, ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்து அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு கடைசியில் முதலமைச்சர் பொறுப்பிலே இருந்த நிதிஷ்குமாரை ராஜினாமா செய்ய வைத்து அவரை டெல்லிக்கு செல்லுங்கள் என்று ராஜ்யசபா உறுப்பினராக்கிவிட்டு பாரதிய ஜனதா இன்றைக்கு பீகாரிலே முதலமைச்சர் பொறுப்பிலே அந்த பீடத்திலே அமருகிற சூழல் உருவாகி இருக்கிறது. எவ்வளவு பெரிய நன்றி கெட்ட செயல் இது, எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோக செயல். இது தமிழ்நாட்டுக்கும் வராது என்று சொல்வதற்கு என்ன உத்தரவாதம்? ஒருவேளை அதிமுகவுக்கு வாக்களித்து அதிமுக ஆட்சியை கைப்பற்றி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானால் அந்த நாற்காலியை அவரால் தொடர்ந்து அமர்ந்திருக்க முடியுமா என்கிற கேள்வி எழுகிறது. எடப்பாடிக்கும் நிதிஷ்குமாருக்கு நேர்ந்த கதி நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இதைத்தான் 2 வருடங்களாக நான் தலையில் அடித்துக் கொண்டு சொன்னேன்.